ஏங்க, நீங்க பண்றது உங்களுக்கே நல்லா இருக்கா? என்னடி இந்த ரூம்குள்ள வந்திருக்க? இந்த ரூம்குள்ள வராம வேற எங்க போவாங்களா? உங்க அண்ணனையும் அம்மாவையும் பார்த்தோன்னே ஆளே மாறிட்டியே. அதான் ரூம்குள்ள வருவியா இல்ல உங்க அண்ணன் கூடயே போயிருவியான்னு நினைச்சேன். இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. பிரச்சனை இல்லையா? பின்ன ஏங்க வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட எப்ப பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க? யாரு? நான் சண்டை போட்டேன்? பின்ன யாருங்க சண்டை போட்டா? வீட்டுக்கு வர்றப்பெல்லாம் நீங்க தான் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. எடுத்தறிஞ்சு பேசுறீங்க. வேண்டுதல்டி, என் பொண்டாட்டி வீட்ல இருந்து யார் வந்தாலும் அவங்களை எடுத்தறிஞ்சு பேசணும், சண்டை போடணும்னு கோயிலுக்கு வேண்டியிருக்கு. என்ன உங்க அண்ணனை பார்த்தன அப்படி சத்தம் எகுறுது? அப்படி இல்லங்க, எதுக்கு தேவையில்லாம நீங்க இந்த பக்கம் திரும்புங்களேன். நீ சொல்லு, எனக்கு நல்லாவே காது கேட்கும். எப்ப பாரு நீங்க தான் என் உலகம், நீங்க தான் சாமி, நீங்க தான் எல்லான்னு 1000 டயலாக் பேச வேண்டியது. ஆனா அண்ணன் வந்துட்டா அம்போன்னு விட்டுட்டு போயிட வேண்டியது. திருந்தவே மாட்டல நீனு. ஏங்க, அப்படி இல்லங்க. ஏங்க இப்படி பண்றீங்க? கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. ஆமா ஆமா, நான் உன்னை புரிஞ்சுக்கல, நீ என்ன ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. இப்ப பேசிட்டு தானே இருக்கிறோம், எதுக்கு என் பக்கம் திரும்ப கூட மாட்டேங்கிறீங்க? போதும் போதும், இப்படியே இருந்து பேசு. அம்மாட்டையும் அண்ணன்டையும் சண்டை போட்டு அனுப்பியாச்சு, அடுத்து என் கூட சண்டை போடணுமா? நிறுத்துடி. நானும் சரி போனா போகுதுன்னு பாத்துக்கிட்டு இருந்தா பெரிய இவ மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. நீ மட்டும் என் புருஷன் தான் ஃபர்ஸ்ட், மத்தவங்க எனக்கு அதுக்கப்புறம் தான் இருந்திருந்தா என் வாழ்க்கை சந்தோஷமா இருந்திருக்கும். இப்ப என்னங்க, எதுக்கு சத்தம் போடுறீங்க? உங்க அண்ணன் கொஞ்சம் கூட மதிக்காம எடுத்தவன கை நீட்டி இருப்பான். உங்க அம்மா ஏதாவது ஒரு சின்ன சண்டை வந்தா கூட நம்ம மாப்பிள்ளைன்னு எதிர்பார்க்காம உன்னை கூட்டிட்டு போயிருவாங்க. இவங்க 2 பேரையும் தங்கத்தட்டுல வச்சு நான் தாங்கணும். இருக்கிறதுலே நீ தான் பெரிய ஆளு. அம்மா கூப்பிட்டான்னு புருஷனை கூட விட்டுட்டு போனவதான் நீனு. சரிங்க, அதான் இப்ப எல்லாம் சரியாயிடுச்சுல. பழச பத்திகளா எதுக்கு பேசிக்கிட்டு? ஒவ்வொருத்தரையும் சொல்லணும். உங்க அண்ணன் என்ன அடிச்சான், உங்க அம்மா சண்டை போட்டாங்க, நீ இப்படி நடந்துகிட்டேன்னு இல்ல. என் வாயில அதை சொல்லி கேட்கறதுல உனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். ஏங்க, அப்படிலாம் இல்லங்க. நான் மறந்தா கூட இதெல்லாம் நீ மறக்க கூடாது. ஒரு தடவை பட்ட பாடத்தை லைஃப்ல கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணணும். ஆனா நீ ஒவ்வொரு டைமும் உனக்கு நான் இதை சொன்னாதான் புரியுது. ஏங்க, அப்படி இல்லங்க, நடந்தது நடந்துருச்சு. நிறுத்தடி. எப்ப பாரு சரி, நடந்தது நடந்துருச்சு, முன்னாடி நடந்ததை பத்தி பேச வேணாம். பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ நானும் என்ன பேசிக்கிட்டோம்? அது வந்துங்க, எந்த பிரச்சனை வந்தாலும் 2 பேரும் பிரியக்கூடாது. என்ன பிரச்சனை வந்தாலும் மத்தவங்க முன்னாடி ஒருத்தர் விட்டு கொடுத்து பேசக்கூடாது. என்ன பிரச்சனை வந்தாலும் நமக்குள்ள நம்ம ரூம்குள்ள தான் பேசிக்கணுமே தவிர மத்தவங்க முன்னாடி அதை காட்டிக்க கூடாது. அதே மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் யாரையும் விட்டு கொடுக்கவும் கூடாது, விட்டுட்டு போகவும் கூடாது. ஆனா நீ இன்னைக்கு நான் பேசிக்கிட்டு இருக்க எதிர்த்து பேசுற. என்ன உன் அண்ணனை கண்டோன அப்படியே பாசம் அப்படியே பொழியுதோ? இதோ பாருடி, நான் முன்னாடியே சொல்லிட்டேன், அண்ணன் அம்மா அப்பான்னு எல்லாரும் பின்னாடி சுத்தறதா இருந்தா உன் வீட்லயே இருந்துக்க. எனக்கு பொண்டாட்டியா இருந்தா மட்டும்தான் இந்த வீட்டுல இருக்கணும்னு. அண்ணன் அம்மானு பாசத்தை பொழிறவளுக்கு எதுக்கு புருஷன்? அதான் அவங்க வந்தாலே என்ன மறந்துடுறியே. நீ என்னடி சொன்ன? நீங்க மட்டும் போதும் தானே சொல்லிட்டு வந்த. கேட்டதுக்கு பதில் சொல்லு. எதுக்கு அலற இப்ப? அந்த பிரச்சனை எல்லாம் எப்பவோ முடிஞ்சிருச்சுங்க. இப்பவும் நீங்க தான் முக்கியம்னு சொல்றேன். ஆனா கூடவே அவங்களும் முக்கியம் தானேங்க. இதோ பாரு, இந்த பக்கன எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. பழசெல்லாம் மறந்து அவங்க வர்றப்ப வாங்கன்னு கேட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக எல்லாத்தையும் மறந்துடலாம் நினைச்சிட்டேன், அப்படித்தானே? என் எதுக்கு நின்னு பேசவே பயப்படுவாங்க. ஆனா உங்க வீட்டு ஆளுங்களுக்கு அப்படியே எடுத்தறிஞ்சு பேசுற தைரியம் எங்க இருந்து வந்தது? நீ எனக்கு கொடுக்கற மரியாதை. முதல்ல புருஷன்னு நீ மதிச்சாதானே அவங்க என்ன மதிப்பாங்க. ஏங்க, நான் என்னைக்கு உங்களை மதிக்காம இருந்தேன்? இதோ இன்னைக்கு இருந்தியே. யாரு முன்னாடி நான் கெத்தா இருக்கணும்னு நினைக்கிறேனோ அவங்க முன்னாடியே நீ அவமானப்படுத்துற. நான் பேசிக்கிட்டு இருக்க, பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டு இருக்கிற. ஏங்க, நீங்க சொன்னீங்கன்னு நான் உங்ககிட்ட சரியா பேசுறது கூட இல்ல. ஏன் என் வீட்டுக்கே நான் போறது இல்ல. ஆனா இந்த முறை என் அண்ணன் பண்ண வேண்டிய முறை. இத பாருடி, சண்டைக்கு அப்புறமா நான் வேணும்னு தான் நீ வந்திருக்கேன்னு நினைச்சேன். இல்ல நீங்களும் வேணும் எங்க அண்ணனும் வேணும்னா இன்னொரு தடவை யோசிச்சுக்க. யாரு வேணும்னு தெளிவா முடிவு பண்ணு. ஒண்ணு அவங்க, இல்லன்னா நான். இல்லங்க, நீங்க தான் வேணும். டக்குன்னு சொல்லாத, யோசிச்சுட்டு சொல்லு. இல்லங்க, எவ்வளவு யோசிச்சாலும் நீங்க தான் வேணும். இப்போதைக்கு இவனை பேசி அமைதியாக்கிடலாம், அப்புறமா பாத்துக்கலாம் நினைக்கிறியோ? இப்படி எல்லாம் பேசாதீங்க. நீங்க சொல்றது எதிர்த்து நான் ஏதாவது பேசுறேனா? உங்க இஷ்டப்படி தானே நடந்துக்கிறேன். ஆமா ஆமா, இஷ்டப்படி நடக்கிறியா நடிக்கிறியான்னு உனக்கு மட்டும் தான் தெரியும். இப்ப உங்க அம்மா உங்க அண்ணன் முன்னாடி நான் ஏதோ கொடுமைக்கார மாதிரியும் உனக்கு கொடுமை பண்ற மாதிரி தெரிஞ்சிருக்கும். இன்னும் போய் உங்க தெருவெல்லாம் பரப்புவாங்க, பரப்பிட்டு தான் வீட்டுக்குள்ளே போவாங்க. எங்க அம்மா ஒன்னும் அப்படி கிடையாது. ஆமா ஆமா, உங்க அம்மாவை பத்தி எல்லாருக்கும் தெரியும் எப்படின்னு. இத பாருடி, இவன் என்ன வீட்டுக்கு வரான், ஆபீஸ் போறான், சொந்த விஷயத்தை எதையும் கவனிக்க மாட்டேங்கிறான். நம்ம இஷ்டப்படி ஆடலாம் நினைக்காத. நல்ல மாட்டுக்கு ஒரு சொடு. உன் குடும்பத்துல எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸா கிடைச்சிருக்கு. 7 ஜென்மம் எடுத்தாலும் அது என்னால மறக்க முடியாது. சரி, கொஞ்ச நாள் ஆகும். இவன் மண்டைய மொழிவி கூட்டிட்டு போயிடலாம் நினைக்காத. இல்லங்க, நான் அப்படியெல்லாம் நினைக்கல. நீ அப்படியெல்லாம் நினைக்காம தான் உங்க அண்ணன் சீர்வரிசை கொண்டு வருவேன்னு சொல்லும்போது நீ அமைதியா இருக்கியா? உனக்கு தெரியாம எப்படி பேசுவாங்க? முன்னாடியே சொன்னல, கல்யாணத்துக்கே உன் வீட்ல இருந்து ஒண்ணும் போடக்கூடாது, என் பொண்டாட்டிக்கு நான் தான் போடுவேன்னு. உனக்கே போடக்கூடாதுன்னு சொன்னேன். பிறந்திருக்கிறது என்னோட பொண்ணு. நிஜமா அவங்க சீர்வரிசையை பத்தி பேசுவாங்கன்னு எனக்கு தெரியாதுங்க.
அவங்க அதை பத்தி என்கிட்ட பேசவும் இல்ல. ஏன் தாத்தாவே சொன்னார்ல, எல்லாரையும் கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் என்ன விஷயம் சொல்றேன், யாருக்கும் முன்னாடி சொல்லலன்னு. அப்புறம் எனக்கு மட்டும் எப்படிங்க தெரியும்? எல்லாத்தையும் மன்னிச்சு மறந்து போறது உனக்காக மட்டும்தான். ஆனா எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. முறை செய்ய வேண்டாங்க, முறை எல்லாம் முறைப்படிதான் செய்யறாங்க. பொண்ணு சண்டை போட்ட உடனே என் கூட வா, இவனே உனக்கு வேணாம், வாழ வெட்டியாருன்னு கூட்டிட்டு போனவங்க தானே உங்க அம்மா. கூட்டிட்டு போனவங்க சும்மா இருந்தாங்களா? அக்கம் பக்கம் சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ், தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அவ்வளவு பேர்கிட்டே இந்த பிரச்சனையை பரப்பியிருக்காங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியலடி, உங்க அம்மா உண்மையாவே லூசா இல்ல லூசு மாதிரி நடிக்கிறாங்களா? ஏங்க தேவையில்லாம அம்மா பத்தி பேசாதீங்க. கோவம் என்ன பத்தி பேசுங்க. ஓ, மேடம்க்கு இவ்வளவு கோவம் வருது. சரி, எனக்கு இந்த விஷயத்த மட்டும் சொல்லு. நம்ம ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு அம்மா அப்புறம் உங்க அம்மா 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. நீ இடையில போய் ரொம்ப நல்ல விளையாட்டம் எங்க அம்மாவை எப்படி பேசாச்சுன்னு பேசி என்னைய விட்டுட்டு போயிட்ட. 10-20 நாள் உங்க அம்மாட்ட இருந்துட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்க. இந்த இடப்பட்ட காலத்துல 10 நாள் இருந்திருப்ப மேக்சிமம். அந்த 10 நாளை பத்தி 10 கதையை அவங்க அம்மா தெரிச்சு விட்டுருக்காங்க. ஆனா இப்போ ராமண்ணாவும் உங்க அக்காவும் சண்டை போட்டு பிரிஞ்சிருந்தாங்க. இத பத்தி உங்க அம்மா ஒரு வார்த்தை வெளியே சொல்லல. ஏன் ராமண்ணனுக்கு 2வது கல்யாணம் நடந்ததையும் சொல்லல. அப்புறம் உங்க அக்கா பண்ண அந்த எந்த வேலையை பத்தியும் வெளியே சொல்லல. அப்போ உங்க அக்கா விஷயத்துல மட்டும் உங்க அம்மா ரொம்ப பம்மி யோசிச்சு நடந்துக்கிறாங்க. ஆனா உன்னோட விஷயத்துல மட்டும் ஏன் இப்படி இருக்காங்க? ஏங்க அது அது எனக்கு எப்படிங்க தெரியும்? ஏன்னு நான் சொல்றேன். என் அண்ணன் ராமுக்கும் உன் அக்காவுக்கும் முறைப்படி அவங்க ஆசைப்பட்டு ஐயோ இந்த சம்பந்தம் நடக்கணுமேனு ஏங்கி காத்திருந்து கல்யாணம் நடத்தினாங்க. அதனால என் அண்ணனோட அருமை தெரியுது. ஆனா நான் அப்படியா வந்தேன்? உன் பின்னாடி லூசு பிடிச்சு பித்தம் பிடிச்சு கட்டுனா இவ்வளவுதான் கட்டுவேன்னு ரோடா சுத்தி நீ வேணும்னு கட்டிக்கிட்ட. அதனால என்னோட அருமை உங்க வீட்டுக்கு தெரியல. இவன் தானே அப்படிங்கிற இலக்காரம். இதெல்லாம் நான் சொல்லக்கூடாதுடி. ஆனாலும் சில சமயம் உண்மையை சொல்லலன்னு வச்சுக்கோயேன், உங்களுக்கு எல்லாம் புரியறது இல்ல. என் கம்பெனில வேலை பாக்குறவன் கூட உங்களை மாதிரி குடும்பத்துல இருந்து பொண்ணு எடுக்க மாட்டான். இப்ப என்ன சொல்ல வரீங்க? எங்க குடும்பத்தை தப்பா பேசுறீங்களா? நீ ஒத்துக்கிட்டாலும் அதுதான் உண்மை. கல்யாணம் நடந்து சம்மந்தம் பண்ணி உங்க அண்ணனுக்கு எனக்கும் பகன் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்க அண்ணன் வெறித்தனமா உழைக்க ஆரம்பிச்சான். அதனாலதான் புதுசா இப்ப கம்பெனி வச்சு முன்னேறிக்கிட்டு இருக்கான். அதுக்கு முன்னாடி நீங்க சாதாரண மிடில் கிளாஸ்க்கும் கீழே. எதுவுமே தகுதி அறிஞ்சு கிடைக்கணும்னு சொல்லுவாங்க. உங்க குடும்பத்துக்கு தகுதிக்கு மீறி நான் கிடைச்சதுனால என்னோட அருமை உங்களுக்கு தெரியவே இல்லை. ஏதோ எதிரியை பார்த்த மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. இதோ பாருடி, நீ உங்க அம்மா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நான் ஒன்னும் பின்னாடியே வந்து தாங்கல. நான் வேணும்னு நீ தான் வந்திருக்க. இதுக்கு அப்புறமும் நான் உன்னை தாங்க தயாரா இல்ல. உங்க அண்ணன் தான் வேணும்னா தாராளமா கிளம்பு. இல்ல நான் வேணும்னா இங்க இரு. ஏங்க எப்பவும் நீங்க தாங்க வேணும். இதுல क्वेश्चनக்கு இடமே இல்லங்க. நான் தான் முந்தி தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றேன்ல, அதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. பின்ன என்னடி, உங்க அம்மா பார்வையிலையும் பேச்சிலையும் அப்படி ஒரு திமிர் இருக்குது. அப்படி என்ன சாதிச்சிட்டாங்களா? இந்த மரியாதை, பேரு, புகழ் எல்லாமே எங்க குடும்பத்துல சம்மந்தம் பண்ணதுனால கிடைச்சது. அதை கூட அவங்க மறந்துட்டாங்க. நான் எதுவும் செய்ய வேணாங்கிற, அப்படித்தான் செய்வோம், அது எங்க உரிமைன்னு சண்டைக்கு வராங்க. நீயும் பாத்துக்கிட்டே நிக்கிற. நான் அதுக்கு சொல்லலங்க, நல்ல விஷயம் பேசுறோம், ஏதாவது சண்டை இட போகுதுன்னு. அப்ப நீ உன் அம்மா கிட்ட தானே சொல்லிருக்கணும், அம்மா என் புருஷனுக்கு பிடிக்கல, இதெல்லாம் வேண்டாம், எங்க குழந்தைக்கு என்ன தேவையோ அதை என் புருஷன் பண்ணுவாருன்னு எனக்கு சப்போர்ட்டா தானே பேசிருக்கணும். உன் மேல பாசமும் ஆசையும் வச்சிருக்கிறதுனால அப்படியே உன்னை மடக்கிடலாம் நினைச்சியா? இதோ பாருடி, நம்ம பாப்பா இருக்கா, இப்பதான் டெலிவரி ஆயிருக்கு. நீ மென்டலி வீக்கா இருப்ப, உடம்புலயும் மனசுலயும் பலம் இல்லாம இருக்கும். தேவையில்லாம எதுவும் பேச வேணாம், அமைதியா போறேன். நான் அமைதியா போறேங்கிறதுக்காக எல்லாத்துக்கும் விளைஞ்சு கொடுப்பேன்னு அர்த்தம் கிடையாது. சரிங்க, இத பத்தி இப்ப பேச வேணாம். கொஞ்ச நாள் ஆனா எல்லாம் சரியாயிடும், விடுங்க. இதோ பாரு ஆதி, உனக்கு புரியணும்னு சொல்றேன். எனக்கு உன் அண்ணனை சுத்தமா பிடிக்கல. அதுக்கு மேல உங்க அம்மாவை பிடிக்கவே பிடிக்கல. இவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள வந்தாலே எனக்கு பிடிக்கல. ஆனா என்ன பண்றது, எனக்கு மட்டும் மாமியார் இல்ல. என் அண்ணனுக்கும் மாமியாரு, என் தங்கச்சிக்கும் மாமியாரு. ஏன் என் தங்கச்சி உங்க வீட்டுக்கு கட்டி கொடுக்க எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. என் ஒருத்தனுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக வீட்டுக்குள்ள வராதீங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? அதான் அமைதியா இருக்க. வீட்டுக்குள்ள வர்றதுனாலையும் உன்னை பார்த்து பேசுறதுனாலையும் நமக்குள்ள, நம்ம குடும்பத்துக்குள்ள இருக்க எல்லா விஷயத்திலயும் மூக்க நுழைக்கிறதுக்கும் முடிவெடுக்கிறதுக்கும் உன் குடும்பத்தை சேர்ந்த யாருக்கும் எந்த உரிமையும் இல்ல. சொல்லி வச்சிரு. சும்மா எப்ப பாரு வந்துகிட்டு பம்பளக்கிறது, நாங்களும் முன்னேறிட்டோம், நாங்களும் செய்வோம், நாங்களும் பெரிய இதுன்னு. இப்ப என்னங்க சொல்லட்டும்? என்ன சொல்லட்டோனா, கொஞ்ச நேரத்துல மீனாக்கா வருவா, என்ன பண்ணணும் என்ன செய்யணும்னு கேட்பாங்க. நான் என்னன்னு சொல்றது? இது பாரு, இது நம்ம தலைப்பில்ல, அவங்க செய்ய வேண்டிய முறை இருக்குன்னு சொல்றாங்க. சரி, பேருக்கு ஏதோ சிம்பிளா பண்ண சொல்லு. சும்மா தாம்பூம்னு செலவழிச்சு எங்க பகட்ட காட்டுறோம் நாங்க, அப்புறம் நான் பொல்லாதவன் ஆயிடுவேன். சரிங்க, நான் சொல்லிடுறேன். கோவப்படாம சொல்றது கேளுங்க. இது நம்ம பாப்பாக்கு நடக்க போற ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன். நம்ம எந்த கோவமும் படக்கூடாதுங்க, நல்லபடியா நடக்கணும். அது நல்லபடியா நடக்கிறது என் கையில இல்ல, உன் அண்ணன் கையிலயும் உன் அம்மா கையிலயும் இருக்கு. சொல்லிவே அவங்ககிட்ட, சரியா நடந்துக்கிட்டாங்கன்னா எல்லாம் சரியா நடக்கும். சரிடி, கிளம்பு. அம்மா கூப்பிடுற மாதிரி இருக்கு பாரு. எதுக்கு இன்னும் இங்கே நின்று அழுதுகிட்டு இருக்க? ஆமா, உங்ககிட்ட கேட்டாலும் தப்பு, கேட்காம இருந்தாலும் தப்பு. எல்லாம் என் நேரம். உங்க அண்ணனுக்கு சொன்ன அதே தாண்டி, நீ ஒழுங்கா இருந்தா உன் நேரமும் சரியா இருக்கும். என்ன என்ன கேட்கணும்? இல்லங்க, நீங்க மட்டும் சக்கரவர்த்தி குடும்பம்னு அது பண்றேன் இது பண்றேன்னு பெருமை பேத்துறீங்க. ஆனா எங்க அண்ணன் என் பொண்ணுக்கு போடுறது முறை தானங்க. ஏன் அண்ணன் இல்ல, ஊர்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு விட இருந்தாலும் அவங்க அண்ணனும் அவங்க தங்கச்சி பிள்ளைகளுக்கு போடதான் செய்வாங்க. ஆனா இதையும் ஒரு இஷ்யூ பாக்குறீங்களேண்டா?
அதான்டி உனக்கு 10 மணி நேரம் கிளாஸ் எடுத்தாலும் கடைசியில எங்க அண்ணன் பாவம் தான் பேசுவ. இதோ பாருடி, நாங்க என் தங்கச்சிக்கு செஞ்சது வேற. ஆனா இவ்வளவு சொத்து இருக்கும்போது உங்க அண்ணன் நிறைய செஞ்சாருன்னா வெளியே இருக்கிறவங்க எங்களை தான் தப்பா பேசுவாங்க. இவ்வளவு சொத்து இருக்கு காணாதா, எதுக்கு இவங்க கிட்ட இன்னும் புடுங்கணும், ச்சே கொடுமைப்படுத்துறாங்க பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் பொண்ணை வாங்குற மாதிரி வாங்கிட்டு வரதட்சணைங்கிற பேர்ல அவ்வளவு டார்ச்சர் பண்றாங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தேவையாடி? இதுல நிறைய விஷயம் இருக்குடி. நாங்க ஏதாவது பண்ணும்போது இவ்வளவுதான் பண்ணோன்னு ஊரடியே சொல்லல. என் தங்கச்சிக்கு கொடுத்தோம், அளவு இல்லாம கொடுத்தோம். ஆனா அது யாருக்கும் தெரியாது. ஆனா உங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னு உனக்கே தெரியும். முதல்ல கொண்டு வந்து ஊர்க்காரங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு தன்னோட பெருமையெல்லாம் பேத்திட்டு அதுக்கப்புறம் தான் பாப்பா கிட்டே கொடுப்பாங்க. இத பாருங்க, நான் அமைதியா இருக்கேன்னு பேசிக்கிட்டே போகாதீங்க. இல்லடி, அப்ப எங்க அம்மா அப்படி இல்லைன்னு நீ தான் சொல்ல பாப்போம். எங்க அம்மா கொஞ்சம் வாயாடுவாங்க தான். ஆனா என் அண்ணன் அவ்வளவு பாசமா இருப்பா. எல்லாருக்கும் எங்க அண்ணனை அவ்வளவு பிடிக்கும். ஆனா உங்களுக்கு மட்டும் என் அண்ணனை பிடிக்கவே இல்ல. அதுதான் ஏன்னு புரியவே இல்ல. ஏங்க ஏங்க என் அண்ணனை இவ்வளவு வெறுக்கிறீங்க? ஏய் நிறுத்தடி, இவன் அண்ணன் பெரிய இவனை பார்த்துட்டு அப்படியே வெறுக்கிறாங்க. ஆம்பளை மாதிரி இருக்கணும். அம்மா பேச்சு கேட்டு எல்லாத்தையும் ஆடக்கூடாது, புரியுதா? ஆம்பளைங்க எப்பவுமே ஒரு விஷயத்த தராசு மாதிரி நின்னு நேர்கண் வச்சு பார்க்கணும். எதுக்கு எடுத்தாலும் உங்க அம்மாவோட ஜெராக்ஸ் டி அவன். உங்க அம்மா உட்காருங்கன்னா உட்காந்துருவான், எந்தினா எந்திரிச்சிருவான். நீங்க கூட தான் அத்தை என்ன சொன்னாலும் கேக்குறீங்க. எங்க அம்மா உன்னை கட்டவே கூடாதுன்னாங்க, நான் கேட்டேனா? என்னங்க இப்ப உங்க அம்மா பேச்சு கேட்டுக்கலாமே, இவ்வளவு ஏன்டா கட்டணும்னு ரொம்ப வருத்தமா இருக்கோ? லூஸ் மாதிரி பேசாத. நீ ஒன்னு கேட்ட, நான் அதுக்கு பதில் சொன்னேன், அவ்வளவுதான். அப்புறம் இன்னொரு விஷயத்த கேட்டுக்கோடி. உங்க வீட்டுல எது இருக்கோ இல்லையோ, ரொம்ப அந்த வீம்பு தேவையில்லாத ஈகோ அது நிறைய இருக்கு. சும்மாவே என் தங்கச்சி கொடுக்கறதே எடுக்க கூடாது, அவ பிள்ளைக்குன்னு வச்சிருக்காங்க. இப்பதான் உங்க அண்ணன் ஓரளவுக்கு முன்னேறிக்கிட்டு வரான். இப்போ நம்ம பிள்ளைன்னு ஆரம்பிக்கும், அடுத்து அண்ணன் பிள்ளை வரும், அடுத்தடுத்து எதுக்குடி? இதுல இன்னொரு சுயநலமும் இருக்கு. என் தங்கச்சி நல்லா இருக்குன்னா உங்க அண்ணன் நல்லா இருக்கணும். அதனாலதான் தேவையில்லாத செலவெல்லாம் வேணாங்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க, எங்க அண்ணன் ஒன்னும் சும்மா இல்ல. உங்க அளவுக்கு இல்லட்டாலும் அவர் உழைச்சிட்டு தான் இருக்காரு. கண்டிப்பா ஒரு நாள் எங்க அண்ணன் பெரிய இடத்துக்கு வருவான். உங்க தங்கச்சியை எங்க அண்ணன் நல்லா தான் பாத்துப்பா. எதுக்கு சொல்றோம், ஏன் சொல்றோம், எதையும் புரிஞ்சுக்கிறது இல்ல. அண்ணன் 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 அண்ணன். இனியா, என்னடா எப்ப வந்த? அப்பா அப்ப இன்னொரு காணமேன்னு தேடிக்கிட்டு இருந்தேன். நான் அப்பவே வந்துட்டேன், இங்கதான் இருந்தேன். என்னடா அப்பவே வந்திருக்க, அப்பா பார்க்க வரவே இல்ல? அப்பா இப்ப வந்தா என்ன, அப்பவே வந்தா என்ன? என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன் மறுபடியும் என்ன திட்ட போறீங்களா? ஏய், என்ன பேசுற, யார்கிட்ட பேசுற, ஞாபகம் வச்சுக்க, பார்த்து பேசு. வாய் இருக்குன்னு பேசிக்கிட்டே போகாத. நீ சும்மா இரு. நம்ம பிள்ளை ஏதோ டென்ஷன்ல இருக்கா போல. வேலைக்கு போயிட்டு வரா, வேலையில ஏதாவது நடந்திருக்கலாம். என்னன்னு பொறுமையா கேட்டாதானே சொல்லுவா. இருக்கிறது ஒரே ஒருத்தி தான், அவகிட்ட இப்படி மூஞ்சில முடிக்காத மாதிரி பேசினா எப்படி பேசுவா? ஆமாங்க, நீங்க நல்லா தாங்குங்க. இப்படி தாங்கிறதுனாலதான் அவங்க தலைமையில ஏறி உட்காந்துருக்கா. விடு, இருக்கிறது ஒருத்தி தான். அவ மனசு நோக்கிற மாதிரி எதுக்கு பேசுற? பேசினா பேசிட்டு போறா. யாரு? நம்ம பெத்த பிள்ளை தானே. எதுக்கு இவ்வளோ வன்மம், கோவம், ஈகோ? உங்க நல்லதுக்கு நான் சொல்ல வந்தேன், உங்களை பேசலான்னு கேட்க வந்தேன். நீங்க என்னடா என்னைய திட்டிக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் என்ன மரியாதை இல்லாம பேசிட்டான்னு ரூம்ல வந்து புலம்பாதீங்க. ஆமா ஆமா, புலம்புறாங்க இவகிட்ட. கொஞ்சம் கூட ரோசம் இல்ல. இதே இது நம்ம ஒரு வார்த்தை சொல்லட்டும் துள்ளிக்கிட்டு வருவாரு. சாரிப்பா, ஏதோ டென்ஷன்ல இருந்தேன், அதை வந்து உங்ககிட்ட காட்டிட்டேன். என்ன பிரச்சனைடா? சொன்னாதானே தெரியும். அம்மா அப்பா எதுக்கு இருக்கோம்? நீ சந்தோஷமா இருக்கணும், உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஏதாவது பிரச்சனை வந்தா சொல்லு, நாங்க சால்வ் பண்ணி வைக்கிறோம். சொல்லுடி, நான் கேட்டதா சொல்ல மாட்டேன். உங்க அப்பா கேட்கறாருல, அவர்கிட்டயாவது சொல்லு. உங்ககிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஆமா ஆமா, நீ என்ன சொன்னாலும் தலையாட்டணும். யாரு கூட சண்டை போட்டு வந்தா அவங்கள போட்டு நான் திட்டணும். உன் மேல தப்பு இருந்ததுன்னா அந்த தப்ப சொல்லவே கூடாது. சொல்லிட்டேன்னா உன்னை வச்சு ஆத்த முடியாது. வானத்துக்கு பூமிக்கு நல்லா குதிப்ப. என்னடா பெருமாள் மேல கோவமா இருக்கியா? இல்லப்பா, என்ன நடந்ததுன்னா அவர் இன்னைக்கு ஆபீஸ்க்கு வந்தாரு. என்னெல்லாம் பேசினார் தெரியுமாப்பா? இவ்ளோ நடந்துச்சா? நீயும் கொஞ்சம் பொறுத்து போயிருக்கணுமா, இந்த அளவுக்கு கோவப்படக்கூடாது. என் மேல என்னப்பா தப்பு? பெருமாள் பேசுறத பார்த்தா இவர் கூட எப்படி வாழ போறேன்னு பயமா இருக்குப்பா. வர வர எனக்கு அவன் மேல நம்பிக்கையே இல்ல. ரொம்ப தான் பண்றான். ஆம்பளைனா அவன் காலில் விழுந்து கிடக்கணுமா? இந்த பாருடி, புக்ல 1000 படிக்கலாம். ஆம்பளையும் பொம்பளையும் ஒண்ணு கூட வேலை பார்க்கணும், எல்லாம் சரிதான். ஆனா இப்ப இருக்க பிள்ளைங்க எப்படி மாறிட்டு வரீங்க? நீங்க கால் மேல கால் போட்டு உட்காந்து போன்ல ரீல்ஸ் பார்க்கணும். ஆம்பளை பிள்ளைங்க உங்களுக்கு சமைச்சு துவச்சு பாத்திரம் அலசி வீடு பெருக்கி மாப்போட்டு எல்லா வேலையும் பார்க்கணும் எதிர்பார்க்கிய. ஆம்பளைங்க பொம்பளைங்களை கொத்தரிமையா வச்சிருந்தாங்கன்னா இப்ப எல்லாரும் சேர்ந்து ஆம்பளை பிள்ளைகளை கொத்தரிமையாக்கி நினைக்கீங்க. இது தப்படிங்கனியா? இது இப்படியே போச்சுன்னா ஆம்பளை பிள்ளை கம்பீரமா இருக்கணுங்கிறது போய் ஆம்பளை கிட்ட பொம்பளைக்கான எல்லா தகுதியும் வந்துடும். பாக்குறதுக்கே கன்றாவியா இருக்கும். அதுக்காக பொண்ணுங்க அடிப்படிச்சு போன்னு சொல்லல. ஆணோ பெண்ணோ கம்பீரமா இருந்தா நல்லா இருக்கும். சும்மா சும்மா சண்டை போட்டு இந்த பிள்ளைய அடைக்கிட்டே இருக்காது. எனக்கே நீ பேசுறது எரிச்சலா வருது. பாருங்கப்பா, நான் சொல்லியே முடிக்கல, அதுக்குள்ள பெருமாளுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏங்க, இவகிட்ட பேசி ஒரு பிரயோஜனம் இல்ல. நம்ம என்ன சொன்னாலும் இவளுக்கு எது சரின்னு படுதோ அதைத்தான் சொல்லிக்கிட்டே இருப்பா. சரி, உங்க பொண்ணு நீங்களாச்சு, உங்க பொண்ணாச்சு, எதுவும் பேசுனா பேசுங்க. நீங்க சொல்லி அவ கேட்கணும், கேட்டுட்டு போறா. ஆனா ஒன்னு சொல்றேங்க, நான் மட்டும் பெருமாளா இருந்தேன் கண்டிப்பா இவளை கல்யாணம் பண்ண மாட்டேன். அப்பா, இந்த பொம்பளை இங்க இருந்து போக சொல்லிருங்க. எனக்கு என்னமோ இந்த விஷயத்துல உங்க அம்மா சொல்றதா சரின்னு படுது. என்னப்பா, நான் சொன்னது எல்லாத்தையும் கேட்டுட்டு அதுக்கப்புறமே இப்படி பேசுறீங்க? உங்களுக்கு என்ன விட பெருமாள் தான் பெருசா போயிட்டாரா? இது பாருமா,
எனக்கு என்னைக்குமே உன்னை விட யாரும் பெருசு கிடையாது. ஏன் என்ன பெத்த அம்மையும் பெருசு கிடையாது, உன்னை பெத்திருக்காளே என் பொண்டாட்டி இவளும் உனக்கு அப்புறம் தான். உன்னை விட பெருசு இந்த உலகத்துல யாரும் கிடையாது. இருந்தாலும் நீ ஏதாவது தப்பு பண்ணா அதை நான் சொல்லணும்லாமா, மூடி மறைக்க கூடாது பாத்தியா? அப்பா ஆமாமா, உன் மேல பாசம் வச்சிருக்கேன், நீ தான் உலகம்னு இருக்க. நீ பண்றது எல்லாத்தையும் சரி சரி நான் சொன்னேன்னா நான் மட்டும் உலகம் இல்லையம்மா. 4 பேரு அவங்க அப்பா எப்படி வளர்த்திருக்கான் பாருன்னு என்னதானே பேசுவாங்க. அது உன்னோட வாழ்க்கைக்கும் நல்லது இல்லம்மா. இத பாரு, உங்க அப்பா நீ வருத்தப்படக்கூடாதுன்னு பேசுறாரு. நான் உண்மைய நிதர்சனத்தை பேசுறேன், நல்லா கேட்டுக்கோ. உனக்கு உண்மையாவே பெருமாளை பிடிச்சிருக்கா? பெருமாள் கூட தான் வாழணும்னு முடிவெடுத்திருக்கியா? ஒருவேளை பெருமாள் தான் வேணும், பெருமாள் கூட தான் வாழ போறேன்னு நீ நினைச்சன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் வாயை மூடு. எதுக்கு எடுத்தாலும் கோவப்படாத. நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்த கண்டிப்பா அந்த தம்பி உன்னை கேட்டுக்கிடாது. அதுக்கப்புறம் உன் விருப்பம். அப்பா, எனக்கு பதிலா பெருமாள் கிட்ட நீங்க பேசுறீங்களா? இல்லம்மா, அது சரியா வராது. நீங்க 2 பேரும் சின்ன சிறுசுங்க. பெரியவங்களுக்குள்ள குடும்பத்துல பிரச்சனை வந்ததுன்னா நான் ஏதாவது சொல்லலாம். உங்க 2 பேருக்குள்ள மனஸ்தாபம் பிரச்சனைனா அதை நீதாமா பேசி தீர்த்துக்கணும். கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் போய் உனக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருந்தா நல்லா இருக்காது இல்லம்மா? ஆமாண்டி, நீ ஒவ்வொரு டைம் கோவத்துல கத்துவ, சண்டை போடுவ, இவர் பின்னாடி போய் மன்னிப்பு கேட்கணுமா? நல்லா இருக்கு. ஏங்க, இது நாள் வரைக்கும் இவளுக்கு எடுத்தது போதும். இதுக்கப்புறமாவது பேசாம உங்க வேலையை பாருங்க. அவ பண்ண தப்புக்கு அவ தான் தண்டனை அனுபவிக்கணும். கோவமா கத்து தெரிஞ்சதுல போய் மன்னிப்பு கேப்பா. வாங்க. இவ கல்யாணத்துக்கு அப்புறம் என்னெல்லாம் பேச போறாங்களோ, ஆத்தா கரிப்பிலே எப்படி வளர்த்துருக்கான்னு என்னைய தான் பேசுவாங்க. அம்மா, நீ நிஜமா என்ன பெத்தியா இல்ல எங்கேயாவது குப்பை தொட்டில இருந்து என்ன தூக்கிட்டு வந்தியா? இந்த பாருமா, எனக்கு தெரியும் நான் பண்ணது கரெக்ட் தான். கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்ததுன்னு உட்கார்ந்துருந்தேன், உடனே அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. என் மனசு அறிஞ்சு நான் எந்த தப்பும் பண்ணல. யாரும் கெட்டு போகணும்னு நான் நினைக்கல. அதனால என் வாழ்க்கை நல்லா தான் இருக்கும். நான் நல்லா படிச்சிருக்கேன், கை நிறைய சம்பாதிக்கிறேன். யாருக்கு அடங்கி போகணும்னு எந்த அவசியமும் இல்ல. இந்த வீட்டுல இருக்கேங்கிறதுக்காக சும்மா என்ன பேசிக்கிட்டே இருக்காதீங்க. ஏதோ நான் வெள்ளி மாதிரியும் மத்தவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க மாதிரியும். விடு, எதுவும் பேச வேண்டாம். அவளே வருத்தத்துல இருக்கா, நம்ம பேசி அதை அதிகரிக்காண்டா. தனியா கொஞ்ச நேரம் உட்காரட்டும், அப்பதான் என்ன தப்பு பண்ணணும்னு யோசிப்பா. லட்சுமிக்கா, பொண்ணு பார்க்க போறேன், நீங்க பாத்துட்டு வந்துட்டீங்களா? எங்களை கூட கூப்பிடல பாத்தியா? கோச்சுக்கிடாத கற்பகம், மூத்தவளை தான் நடத்ததும் அதான் கொஞ்சம் சிம்பிளா நானே போய் பார்த்துட்டு வந்துட்டேன். நான் என்ன எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு செய்யற மாதிரியா இருக்கேன்? பொட்டச்சியும் பெரிய பிள்ளையா இருக்கா, எதுக்கு செலவு மேல செலவு? 10 பேரை கூப்பிட்டோம்னு வச்சுக்கோ, அவங்க வீட்டுல சாப்பாடு கீப்பாடுன்னு ஏதாவது ஆக்கணும், நம்ம வீட்லயும் ஏதாவது செஞ்சு கிடிச்சு ஒருத்தி வேற நேரமாகும், எல்லாரும் இழுத்து பறிச்சு கூட்டிட்டு போகணும், அதுக்கு ஒரு வேனை பிடிக்கணும், தேவையில்லாத செலவு தானே. கல்யாணத்துல தாம்பூம்னு பண்ணிக்கிடலாம். லட்சுமிக்கா, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நீங்க போயிட்டு வந்துட்டீங்களா? நீங்க பண்ணதான் கரெக்டுக்கா. நம்ம 10 பேரை கூட்டு போவோம், 10 பேரும் 10 ஒண்ணு சொல்லுவாளுங்க. தேவையில்லாத பிரச்சனை. பொண்ணு தானே பார்க்க போயிருக்கிய. எப்படியும் இப்பெல்லாம் அந்த கம்ப்யூட்டர்ல ஏதோ அது இதுன்னு வந்துட்டு சொல்லுதாவ பத்திலா. பொண்ணு எப்படி இருந்தாலும் அதோட முகத்தை நல்லா அழகா ஆக்கிடலாமா. நம்ம நேர்ல போய் பாத்துக்கிட்டதான் நல்லது. நேர்ல பார்த்தாலே பிள்ளைல மேக்கப் கீக்கப் பண்ணி இப்ப நம்ம ஊர் பிள்ளையிலே பாருங்க, கல்யாணத்துக்கு முந்தின நாள் ராத்திரி மாப்பிள்ளைப்புக்கு போனோம்னு வச்சுக்கோங்க, நம்ம ஊர்ல இருந்து அந்த பிள்ளையானு இருக்கும். இந்த பார்லர்ல போய் முகத்தை அப்படி இப்படின்னு 4-5 கோட்டிங் போட்டு ஆளே மாறி போயிருதுங்க. அதனால குறைஞ்சபட்சம் வீட்டுல போய் பார்த்தா கூட மேக்கப்ல தான் இருக்கும். இருந்தாலும் அந்த போட்டோல இருக்கிறதுக்கு நேர்ல பாத்துக்கிட்டோம்னு நல்லா இருக்கும். பொண்ணு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? பொண்ணு நல்ல பிள்ளையா இருக்கா. நல்ல மூக்கு மூலியமா லட்சணமா இருக்கா. 2 பட்ட பிள்ளைகள். நம்மள மாதிரிதான், கொஞ்சம் சாதாரண குடும்பம் தான். இருக்கட்டும். என்னக்கா இப்படி சொல்றீங்க? சாதாரண குடும்பம்னாதான் நம்மள மாதிரி அனுசரிச்சு போவாவ. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு ஒத்துமையா இருப்பாவ. பக்கத்து வீடுன்னு எட்டி பார்க்க ஒண்ணுக்கு ஒண்ணு புலங்க நல்லா இருக்கும். நம்மளோட மேல பாத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்மள மதிக்க மாட்டாளுங்க. நீ சொல்றது 100க்கு 100 உண்மை கற்பகம். எத்தனை மணிக்கு போனீங்கக்கா? நேத்து நீ சொன்னல 9ல இருந்து 10:30 போயிருங்க, நல்ல நேரம்னு. நாங்க ஒரு 10-10:15 உள்ள போயிட்டோம். 9ல இருந்து 10:30 தானே, 10:15 உள்ள போயிட்டோம். ஆமாக்கா, அப்படிதான் காலண்டர்ல போட்டிருந்தது. நான் காலாண்டரே பாக்குறது இல்ல. சில நேரம் திங்கக்கிழமையா செவ்வாய்க்கிழமையானே ஓடாது. பொட்டச்சி வெளியே போகும்போது எம்மனைக்கு திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமைன்னு சொல்லிட்டு போவா. நம்மளுக்கு அதெல்லாம் எங்க நேரம் பாரு. ஆடு கோழி மாடு இதோடய நேரம் போயிருது. விடிஞ்ச மாதிரி இருக்கு, அடைஞ்சு போயிருது. அடைஞ்ச மாதிரி இருக்கு, விடிஞ்சு போயிருது. அது நல்லது நினைங்கக்கா. இப்பெல்லாம் காசு கொடுத்தாலும் தூக்கம் வர மாட்டேங்குது. நிறைய பேர் 11 மணி 12 மணி வரைக்கும் போனை பார்த்துக்கிட்டே இருக்காவலாம். தூக்கமே வர மாட்டேக்கான். 1 மணிக்கு தூங்கி காலைல 8-9 மணிக்கு எந்திக்காவலாம். நம்மள பாருங்க, 9 மணிக்கு படுத்து காலைல 3:30-4 மணிக்கு எந்திரிச்சிருந்தோம். பால்காரன் 3:30 வந்து நிக்கானே. அதை சொல்லு ஏட்டி. நாங்க என்னமோ நினைச்சோம், ஆனா பொண்ணு வீட்டுல நல்லா செஞ்சாவட்டி. நல்லா ஏதோ நம்ம இந்த வெத்தலாக்குமா போன மாதிரி ஆட்களும் நம்ம கம்மி தானே. நல்ல கடையில வாங்கி ஸ்வீட்டு பலகாரம் எல்லாம் செஞ்சு நல்லா வச்சிருந்தாவ. பொண்ணுக்கு நல்லா சமைக்க தெரியுமா, வீட்டு வேலை எல்லாம் பாப்பாளாம், காலேஜ் வரை படிச்சிருக்காளாம், வேலைக்கு போகணும்னு சொல்லுதாளாம். அவைய கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க மாமியார் வீட்டுல சரின்னு சொன்னாவுன்னா நீ வேலைக்கு போகணும்னு சொல்லியிருக்காவலாம். நான் கேட்டேன், என்னம்மா வேலைக்கு போகணுமா அப்படி கேட்டேன். எத்த நீங்க என்ன சொல்றீங்க, என்ன வேலைக்கு போட்டுமா இல்ல வீட்டுல இருக்கட்டுமான்னு கேட்கா. நான் பரவாயில்லையா தங்கமான பிள்ளையா இருக்கேன் அப்படின்னு நினைச்சேன். எப்படி கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் உன் மகன் கூட்டிட்டு தான் போறா. நீயே சொன்ன 1 லட்ச ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கான்னு. இங்க உட்காந்து என்ன செய்ய போகுதுங்க? கரிச காடு, ஒரே வெயில், வெந்துரும் பிள்ளைல, அப்படி கருக்கிரும் பிள்ளைல. இவன் இங்க 1 லட்ச ரூபாய்க்கு மேல வாங்குதான், இவனு 20,000 தான் வாங்குதான். நான் ஊர் பெருமைக்கு வயசு பேருமே பொண்ணை கொடுக்க மாட்டாவளேன்னு கெட்டி வைக்கேன். என் கூட வந்து இருக்கிறத தின்னுட்டு பொங்கிட்டு இருந்துட்டு இருப்பா. ஏக்கா என்னக்கா யோசிக்கிய?
இல்ல நீ சொன்னதை யோசிச்சேன். என் மாவட்ட கேட்டேன், ஐயா நீ 1,00,000 ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிய, மருமூளை கூட்டிட்டு போயிரு, 2 பேரும் அங்க டவுன்ல நல்ல பெரிய வீடா வாங்கி இந்த பிளாட்டுங்க அவளை அந்த மாதிரி ஒரு பிளாட் வாங்கி காருகிருன்னு வாங்கி நல்லா இருங்கன்னு சொன்னேன். அதுக்கு எம்மா நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு பெற்றிருக்க வளர்த்துருக்க, உனக்கு வயசாயிட்டு உன்னைய விட்டுட்டு எப்படி நான் இருப்பேங்க. இவ ஸ்கூலு படிக்கா, அதான் சொல்லியிருக்கு இவ கடைசி கறி படிப்பு முடியட்டும், படிப்பு முடிஞ்சோடனே எல்லாரும் டவுனுக்கு போவோம், அது வரைக்கும் இவ இங்க இருக்கட்டும்னு சொல்லியிருக்கு. காலேஜ் படிச்சிருக்கேன்னு சொல்றதா பத்தியா, இங்க டூடி ஏதாவது வேலை இருந்ததுன்னா வேலைக்கு போக சொல்லணும். படிச்ச பிள்ளைய வீட்டுல வச்சு என்ன செய்ய போறோம், இங்க நம்ம ஊர்லயே பாரு எல்லாரும் வேலைக்கு போறாவ. ஆமாக்கா, நம்ம வீட்டு வேலை தொலையாதா, நம்ம ஊர்ல படிக்காத பிள்ளைல எடுத்துக்கோங்களேன், ஏதாவது ஒரு வேலை பார்க்குதுங்க, ஏதாவது ஒரு கம்பெனிக்கு போறாவ, துண்டு கம்பெனி போறாவ, கொல்லாங்கோட்டை வேலைக்கு போறாவ, இந்த துணியை தைக்காங்க பிள்ளைகள், சில பிள்ளைகள் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு டீச்சர் வேலைக்கு போகுது. சம்பளம் கேட்டோம்னா கம்மி தான், ஆனா மதிப்பா இருக்கு பத்திலா. இப்ப நிறைய பிள்ளைகள் கவர்மெண்ட் வேலைக்கு படிக்குதுவ, பொம்பளை பிள்ளைல ஆம்பளை பிள்ளைகளுக்கு மேல படிக்குதுவ. எப்படியாவது ஒரு வேலையில போய் உட்காந்துருக்குவ. நீயும் கல்யாணம் நடந்தோடனே மருமலை உட்காந்து படிக்க சொல்லு, இல்லைன்னா வேலைக்கு எழுதி போட சொல்லு. அவதை படிச்சிருக்கான்னு சொல்லுதீங்களாக்கா, நம்ம இப்படியே இருந்தோம்னு வச்சுக்கோ, ஒரு வயசுக்கு மேல பிள்ளைகள் சங்கடப்படும்க்கா. நம்ம கோழி ஆடு மாடு மேய்ச்ச மாதிரி நம்ம மருமக்கு மாதிரிலாம் மேய்க்க தெரியுமா? அது சரி, எங்க பொட்டாச்சி பள்ளிக்கூடம் போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வர்றதுக்குள்ள வெயில கருத்து பெருமா மோவம், ஏதோ பேரண்ட்ல ஒளியும் இன்னும் 2-3 வெயில போனா போடணுமா, அதையும் போட்டுக்கிட்டு அலைதா. இது காட்டுல நம்ம கூட வந்து வேலை பார்ப்பாவளா? சரிக்கா, நம்ம கஷ்டம் நம்மளோட, அவையிலாவது நல்லா இருக்கட்டும். மசனம் வா வா, 2 நாள் ஆளை கடமை கோவமா இருக்கியோன்னு நினைச்சேன். எனக்கு என்ன கோவம், கோவப்பட்டுட்டு இங்க வராம எப்படி இருக்க முடியும்? சின்ன பிள்ளையிலேருந்து ஒண்ணு கொண்டா பழகிட்டோம். நான் தள்ளி உட்காருத, உட்காரு வா. இல்ல வேண்டாம், நான் பட்டு சேலை கட்டியிருக்கேன், சேலையெல்லாம் அழுக்காயிரும். அம்மாடி, பட்டு சேலை கட்டியிருக்கேன், துவைச்சா போகாதா? எப்படி தண்ணிக்குள்ள நினைச்சு தானே போடுவே? இல்ல பட்டு சேலையெல்லாம் நான் துவைக்கவே மாட்டேன், போய் சேர்ல காய போடுவேன், காத்தால காயும், நாளைக்கு எடுத்து மடிச்சு உள்ள வச்சிருவேன். என்னது துவைக்க மாட்டியா? சட்டை துணியாவது துவைப்பியா, இல்ல இந்த வேர்வை நத்தத்தோட உள்ள தூக்கி வச்சிருவியா? சட்டையை துவைச்சுதான் ஆகணும், அது ஸ்மெல் அடிக்கும்ல, சேலை ஸ்மெல் அடிக்காது. போய் ஃபங்க்ஷனுக்கு போனோமா, சேர்ல உட்காந்தமா எஞ்சி வந்தமான்னு இருப்பேன், உட்காரும் போதே பார்த்து கவனமா தான் உட்காருவேன், ஒரு அழுக்கு ஆகாது என் மேல. சரி, நீங்க 2 பேரும் பால் காய்ச்சல் வீட்டுக்கு வரலையாங்க? நான் எந்த வீட்டுக்கு போவேன், நான் ஒரு வீட்டுக்கு போக மாட்டேன், நான் கவரை கொடுத்து விட்டேன். கற்பகம், நீ வந்த மாதிரி இல்ல? நான் வந்தேன், காலையில வந்து பால் காய்ச்சியாச்சுன்னு கேட்டுட்டு அப்படியே ஒரு வாய் சாப்பிட்டுட்டு கவரையும் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுல ஏகப்பட்ட வேலை இருக்குல்ல, பால் காய்ச்சமான 5 to 6 தானே, நீ என்ன இவ்வளவு நேரத்துக்கு திரும்ப வர? அடிப்பாவி, காலையில 5 மணிக்கு பால் காய்ச்சின வீட்டை விட்டு இப்பதான் கிளம்பி வரியா? அது சொந்தம் வந்தோம் 4 பேர் வாராவல்ல, எல்லாரையும் பார்த்து பேசிக்கிட்டு இருந்தேன், நேரம் போறதே தெரியல. சட்டிப்பட்டியெல்லாம் கழுவி வச்சுட்டீங்களா? நாங்க எது கழுவ போறோம்? ஏமா இவ்வளவு நேரத்துக்கு வந்திருக்கீங்கன்னா ஃபங்க்ஷன் வீட்டுல சாப்பாடெல்லாம் காலியாகி அந்த அண்டா குண்டா எல்லாத்தையும் அலசிருப்பாவலாமா, இருந்துட்டு அதை அலசியாவது கொடுத்துட்டு வரலாம்லாமா? நீங்க வேற மாசான இங்க உட்கார்ந்தாலே சாலையில அழுக்காயிரும்னு நின்னுகிட்டே பேசுதா, இவ சட்டிப்பட்டியெல்லாம் அலச வழங்கும். இப்படியே மினிக்கிட்டு அலைஞ்சுன்னு வச்சுக்கோ, உன் வீட்டுக்கு ஒருத்தி வேலை பார்க்க மாட்டா. ஆமா, நம்ம வேலை செஞ்சாப்புல நம்ம வீட்டுல வந்து களிர் புளிர்னு எல்லாத்தையும் எடுத்து கவுத்தி நிமித்திடுவாளுங்க. இருக்கிறது ஒத்தமாவன், அவனையும் இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். நீ எந்த ஃபங்க்ஷன் வைக்க போறேன்? இன்னும் போ, என் மருமவ போவா, போயிட்டு எந்த வீட்டையா செய்வா, செய்யறவே திரும்ப வந்து செய்வாவே. நம்ம காலையெல்லாம் முடிஞ்சு போச்சு, அவன் கல்யாணத்துக்கு காத்திருந்தோம், அதுலயே கறியை பூசி அனுப்பிட்டாவே. நீயும் மாவன் கல்யாணம்னு பவுசு காட்டணும், அந்த பந்தா காட்டணும், ஒரு 100 பவுன் வாங்கணும்னு காத்துக்கிட்டு கிடந்தேன். உன் மாவன் ஒன்றும் வேண்டாம், அந்த பிள்ளைய கூட்டு வந்துட்டான். நீங்க சும்மா இருங்க லட்சுமியக்கா, சும்மாவே என் வயிறு எரியுது. அவன் நல்லா இருப்பாளா? என் காலையே சுத்தி வந்தான் என் மவனையே சாச்சு விட்டாளே. சரி மாசானம், பேச்ச விடு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் என் மருமவான்னு சொன்னேன், அதுக்குள்ள என்ன நல்லா இருப்பாளா வப்பாளான்னு? அவ நல்லா இருந்தாதான் உன் மவன் நல்லா இருப்பான். சரி, என் கதையை விடுங்க. உன் மவனுக்கு பொண்ணு பார்க்க போனியாமே, என்னாச்சுக்கா? பொண்ணு எந்த ஊரு? பிடிச்சிருந்ததா? நல்லா இருக்கா? என்ன படிச்சிருக்கு? எவ்வளவு போடுது என்னவே? பிடிச்சிருக்கு பொண்ணு, பார்த்துட்டு வந்துட்டேன். நல்ல பிள்ளையா இருக்கா, நம்மள மாதிரி குடும்பம் தான். சீதனால நான் அந்த அளவுக்கு பேசல. சரி, முதல்ல ஜாதகம் பார்த்தீங்களா? எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியில ஜாதகம் பார்த்து பொருந்தல, நிறைய ஜாதகம் பிரிஞ்சிருக்கு, நிறைய கல்யாணம் லாஸ்ட் நேரத்துல நின்றுருக்கு. பார்த்தாச்சு, அதெல்லாம் பொருத்தம் நல்லா தான் இருக்கு. முதல்ல ஜாதகத்தை கொண்டு கொடுத்துட்டாவளா? பொண்ணு வீட்லயே ஜாதகம் பார்த்துட்டாவ, ஜாதகம் நல்லா இருக்குன்னு பொண்ணோட அப்பா தான் சொன்னாரு. என்னக்கா நீ இப்படி இருக்க? அவங்க பொட்ட பிள்ளைய பெத்தவிய, முன்ன பின்ன இருந்தாலும் ஜாதகம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாவ. நீ ஜாதகத்தை கையோட வாங்கிட்டு வர வேண்டாமா? வந்து உனக்கு தெரிஞ்ச ஒரு ஜோசியத்தையோ கொடுத்து எப்படி இருக்குன்னு கேட்க வேண்டாமாங்க? அவர் சொன்னாரா நீ சரின்னு வந்துட்டியா? சரி, பொண்ணோட அப்பா எப்படி? வசதி வாய்ப்பு எல்லாம் நம்மள மாதிரி? என்ன நம்மள மாதிரி நீ என்னையும் உன்னோட சேர்த்துக்கிட்டதே? நீ உன் சமதி ஏமாத்தி அவளை சொத்தையும் உன் கைக்குள்ள வச்சுக்கிட்டேன், அதனால உன் சொத்து இருக்கு. நான் அப்படியா? என் புருஷன் வீட்டுல மூத்த பிள்ளை, தம்பி அவளக்க தங்கச்சியை கட்டி கொடுக்க, எங்க அக்கா கொடுக்கேன்னு அவளத்தையும் ஓட்டாண்டி ஆக்கிட்டு இந்த குடிசை வீட்டுல வந்து உட்காந்துருக்கேன் பிள்ளையில வச்சுக்கிட்டு. ஒன்றும் கிடையாது, அவர் கொடுத்த பிள்ளையில தான் இருக்கு. சும்மா குறைபாடாத லட்சுமி அக்கா, அதான் 2 ஏக்கர் நிலம் வச்சிருக்கல. நிலம் வச்சிருந்தா நிலம் ஜோறு போடுமா? நிலத்துல போய் காட்டுல போய் அடைஞ்சு வரேன். காலையில நீ எந்திரிக்க முன்னாடி நான் காட்டுக்கு போயிருவேன், ராத்திரி நீ படுக்க போற நேரத்துக்கு தான் நீ வீட்டுக்கு வருவேன்.
இப்போ ஒரு 2 வருஷமா தான் காட்டுக்கு நடக்க முடியல. காடு முட்டியெல்லாம் வலிக்கு தேஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க டாக்டர். அதுக்கு ஏதோ ஒரு ஆபரேஷன் பண்ணணுமா. சில பேர் சொல்லுவாங்க ஆபரேஷன் பண்ணினா நல்லா இருக்கும், வயசு பிள்ளை மாதிரி இருக்கலாங்காவ. சில பேர் இல்ல பண்ணாத, பண்ணிட்டு நடக்க முடியல, இந்த கட்டில் கைத்து கட்டில தான் கிடக்கணும் பார்த்துக்கோங்காவ. ஏன் மவால என்ன பார்த்துக்கிட மாட்டா, அது முழிக்கிற முடியும் ஆடுற ஆட்டமும் தெரியல. அப்படி சொல்லாதீங்கக்கா, உங்க பிள்ளை நல்ல பிள்ளை, அதெல்லாம் பார்த்துக்கிடுவா. உங்களுக்கு பயமா இருந்ததுன்னு சொல்லுங்க, நான் கூட உங்களை பார்த்து விடுதே. இல்ல கற்பகம், பெத்தவளுக்கு தெரியாதா பிள்ளைய பத்தி? இவா நான் இப்படி நல்லா இருக்கும் போதே என்ன வாயிலும் வெளியே அடிக்கா வந்து பாருங்க. இதுல என் காலை முட்டி ஆபரேஷன் பண்ணி நடக்க முடியாம கிடந்தேன்னு வச்சுக்கோ, இவ்வளவு நாள் நான் கிழிச்சிருக்கேன் பத்தியா, அந்த எல்லா கிளியும் சேர்த்து என்னைய கிழிப்பா. இதுல காலாரோ 10 நாள் ஆகுமா. அதுல இந்த 1 பாத்ரூம் போவேன், 2 பாத்ரூம் போவேன், எல்லாம் அந்த பிள்ளைகிட்ட கேட்கலாம் எனக்கு கூச்சமா இருக்கும். அதெல்லாம் சரியா வராது. என்ன லட்சுமி அக்கா இப்படி பேசுறீங்க? நம்ம பிள்ளைய நம்ம வளர்க்கலையா? வயசானவங்களும் ஒரு காலத்துல குழந்தை மாதிரி தான். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்குனாலும் நம்ம பிள்ளைகள் தான் நம்மளை பார்க்கணும். அது என்னமோ கற்பகம், நல்ல வயசாயிட்டுன்னு வச்சுக்கோ, வேற வழி இல்ல. வழியே இல்லைங்கும் போது அவைய பாத்துக்கலாம். இப்ப நல்ல விவரம் தெரியுது. இந்த வயசுல அதெல்லாம் சரியா வராது. நீங்க வச்சுக்கிட்டே இருந்தா குணமாவதில்லக்கா. நல்லா ஓரளவுக்கு நல்லா இருக்கும் போதே பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த பிள்ளைக்கு நாளைக்கு பிளம் பத்திலா கெட்டி கொடுத்து பேரன் பேத்தின்னு வரும்போது அவளுக்கு நீங்க உதவியா இருப்பியல்லக்கா. இப்ப நீங்க பயந்து போய் வச்சுட்டு பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுத்த கூடாதுல்லக்கா. அவ பிள்ளை குட்டின்னு வந்துட்டுனா அவையா அந்த பிள்ளை குட்டியை பாப்பாவளா உங்களை பாப்பாவளா? சரி, உங்க சொந்த கதை சோக கதை இதெல்லாம் விடுங்க. அந்த பிள்ளை படிச்சிருக்காமா பாரு, இருந்தா மாசான மாதிரி இருக்கணும். கொக்குக்கு ஒரே புத்தி, எதில் விட்டமோ அதை பிடிச்சிட்டு நிக்கா பாரு. பொண்ணு படிச்சிருக்கான் தாயி, படிச்சிருக்கான், காலேஜ் போயிட்டு வந்திருக்கான். காலேஜுக்கு போயிட்டு வந்ததா இல்ல முடிச்சிட்டா? நல்ல வக்கனே விவரமா கேட்பா. 3 வருஷம் முடிச்சிட்டான். அடுத்து கேட்காத என்ன படிச்சிருக்கானு, எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு கவலை இருக்கா இல்லையோ, மாசானத்துக்கு ஒரே கவலை, என் மருமவா யாரு, என்ன படிச்சிருக்கா, என்ன தருவாவேன்னு. ஆமாக்கா, நீ ஒரு ஏப்ராசி, என்னையாவது கூட்டு போயிருக்கலாம். நீ உன் பாட்டுக்கு என்கிட்ட சொல்லாமலே போயிட்டு வந்துட்டேன். நல்ல வேலை உன்னை கூட்டிட்டு போகல, நீ அங்கேயே வந்து இப்படி பேசியிருப்ப. அந்த வீட்டுக்காரங்க உன்னை பார்த்து பயந்து போய் மாப்பிள்ளையும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் கிளம்புங்கன்னு சோறு கூட படம் விரட்டியிருப்பாங்க. என்ன லட்சுமி அக்கா என்ன யோசிக்கீங்க? ஒன்றும் இல்லை, அடுத்த தடவை போகும்போது உன்னை கூட்டிட்டு போறேன். சரி, உன் மகன் தான் நல்ல சம்பளம் வாங்குதாம்ல, நல்ல பெரிய குடும்பமா, நல்ல வசதியா இருக்க வீடை பார்த்து சம்மந்தம் பண்ண வேண்டியதானே? உன் மகன் என்ன படி படிச்சிருக்கான், எவ்வளவு சம்பளம் வாங்குதான்? இந்த வீட்டில் போய் பேசியிருக்கேன். இன்னும் ஒரு பொட்டப்பில் இருக்காம்ல, அப்ப எல்லாத்தையும் நல்லா விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கேன். ஏக்கா நம்ம தெருவில் பேசிட்டு இருந்தாவக்கா, பால் காய்ச்சல் வீட்டில் இருந்தோம்லாக்கா. அப்ப யார் வீட்டில் என்ன நடந்தது இதை பேசுறதுன்னு நேரம் ஐயா நம்மளுக்கு புரியாத மந்திரத்தை சொல்லுவாரு. 3-4 மணி நேரம் உட்காந்து நம்ம என்ன செய்ய? ஆளுக்கு அந்த ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போறதுக்கு எதுக்கு? ஊர்ல என்ன நடக்கு ஏது நடக்கு எல்லாத்தையும் துக்கு வளர்க்க தான் போறாவ. ஆக மொத்தம் ஃபங்க்ஷன் வைக்கிறவே நல்லா இருக்கணுமே, வீடு எப்படி கட்டியிருக்காவ என்ன சொல்லுதாவ, இதுக்கெல்லாம் போறது கிடையாது, வளம்பு பேசதான் போறது. இவா கிடக்கா லட்சுமி அக்கா, எட்டி சொல்லு. இந்த பொண்ணோட அப்பா என்ன வேலை பார்த்தா என்ன, எவ்வளவு சம்பாதிச்சா நம்மளுக்கு என்ன? நம்ம பையன் சம்பாதிக்க போறான், அந்த பிள்ளை நம்ம வீட்டுல வந்து வாழ போகுது. அவங்க அப்பாவுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? இப்பெல்லாம் பணத்தை பார்த்து சம்மந்தம் பண்ணோம்னு வச்சுக்கோ, அந்த பிள்ளை நம்மள மதிக்காது. அது இப்ப இருக்க பொம்பளை பிள்ளை நல்லா படிச்சிருக்கா, நம்ம ஒரு வார்த்தை சொன்னோம்னா அந்த பிள்ளை 10 வார்த்தை பேசுது. அதனால நல்ல குடும்பமா நல்ல குணமுள்ள பிள்ளையா இதைத்தான் பார்க்கணும். இந்த காலத்துல யாரு குணத்தை பாக்கா, எல்லாரும் பணத்தை தான் பாக்குறாங்க. பணம் இருந்தாதான் வீட்டுக்கு வந்தா கூட வாங்கன்னு கேட்பாங்க, இல்லைன்னா ஒரு கிளாஸ் தண்ணி கூட வராது. சரிக்கா, அதெல்லாம் விடு. பொண்ணு பார்க்க எப்படி இருக்கா, நல்ல சிவப்பா இருக்காளா? இந்த பாரு மசானோ, நான் எப்படி இருக்கேன்? நான் புது நிறமா தான் இருக்கேன், ஆளு கட்டையா தான் இருக்கேன். நம்ம இப்படி இருந்துகிட்டு இப்படி பொண்ணு வேணும் அப்படி பொண்ணு வேணும்னு சொல்லக்கூடாது. நம்ம போகணும், அந்த பிள்ளைகிட்ட பேசணும், அந்த பிள்ளைக்கு நம்மளை பிடிக்கணும், நம்மளுக்கு அந்த பிள்ளைய பிடிக்கணும். அதைத்தான் பார்க்கணுமே தவிர பொண்ணு கருப்பா செவப்பா நெட்டையா குட்டையா இதெல்லாம் பார்க்க கூடாது. ஏக்கா, ஒண்ணு பொண்ணுக்கு போகணும், இல்ல பொருளுக்கு போகணும். நீ பணத்துக்கும் போகல பொண்ணுக்கும் போகல, அப்படி எதை கண்டுதான் மயங்கினேன்னு எனக்கு தெரியல. சம்மந்தம் பண்ற முத சம்மந்தம் நல்ல வீடா நல்ல குடும்பமா பணக்கார குடும்பமா பார்த்தாதானே அடுத்தடுத்து வர்ற சம்மந்தம் அதே மாதிரி வரும். போறதே இப்படி போயிட்டேன்னா அடுத்து இதை விட இன்னும் கீழே தான் போகும். சரி, ஜாதகத்தையாவது வாங்கிட்டு வந்தியா? அவங்க சொன்னதை அப்படியே நம்பிட்டு கிடக்க. சரி, ஜோசியக்காரர் வரட்டும், அவர்கிட்ட சொல்லி ஜாதகத்தை வாங்கிட்டு சொல்லுதேன். நான் என்ன கார்லயும் பைக்லயுமா போக முடியும்? அவருனால தினம் அந்த ஊருக்கு இந்த ஊருக்கு நடந்துகிட்டு இருக்காரு. சொன்னோம்னா நாளைக்கே வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாரு. என்னண்ணா, ஏன் என்ன அப்படி பாக்குறீங்க? இந்த பாருமா, அப்புறமா வெளியே போயிட்டு உச்சந்தர்ல மண் இட்டு வந்து உனக்கு பிள்ளைக்கு நல்ல சுத்தி போடு. என்னாச்சுண்ணா திடீர்னு? இல்லம்மா, இந்த ஊர்ல உள்ள நல்ல கண்ணு கொள்ளி கண்ணு புள்ளா கண்ணு எல்லா கண்ணும் உங்க மேலதான் இருக்கு. நீ ரொம்ப கொடுத்து வச்சம்மா, பாசக்கார புள்ள உன் பையன். ஆமால, எனக்கு அப்படித்தானே தோணுது. நல்ல ஒட்டிக்கிட்டான், ரொம்ப பாசம். என்னால அவனை விட்டு இருக்கவே முடியாது. அவனை பிரிஞ்சேன்னு வச்சுக்கோங்க, என் உயிரே பிரிஞ்சிடும். என்னம்மா சொல்ற? இன்னொரு தடவை அப்படியெல்லாம் சொல்லாத. நெருப்புனா சுட்டுட போதா? அந்த இனியா மட்டும் இந்த குழந்தைய கொடுக்கலன்னா இந்நேரத்துக்கு நீ சரியாயிருப்பியான்னு எனக்கு தெரியலம்மா. அண்ணே ப்ளீஸ், இதுக்கப்புறம் இனி அந்த குழந்தைய கொண்டு கொடுத்தான்னு இன்னொரு தடவை சொல்லாதீங்க. நான் அதை கேட்கவே விரும்பல. அந்த குழந்தை என்னோட குழந்தை. புரியுதுமா,
ஆனா இப்ப வரைக்கும் அது யாரோட குழந்தைன்னு அவ சொல்லவே இல்லை. எப்படி குழந்தை பெத்தவங்க குழந்தை கொடுக்க சம்மதிச்சாங்க? தெரியலண்ணே, நான் அதை கேட்க விரும்பல. தெரிஞ்சதுன்னா ஏதாவது கில்ட்டியா இருக்கலாம், இல்லைன்னா என்னோட குழந்தை இறந்த மாதிரி அந்த குழந்தையோட அப்பா அம்மா இறந்து போயிருக்கலாம். தாய் இல்லாத பிள்ளைய என்கிட்ட கொடுத்தாங்க. இன்னைக்கு நானே அம்மாவா மாறி நிக்கிறேன். எனக்கும் வாழ்க்கை கிடைச்சிருச்சு, அந்த குழந்தைக்கும் கிடைச்சிருச்சு. மீதி இருக்க நல்ல எனக்காக அவன், அவனுக்காக நானு, 2 பேரும் வாழ்ந்துருவோனா? ஆனாலும் உன் பையன் ரொம்ப விவரமா, நானும் அவனுக்காக பார்த்து பார்த்து பண்றேன். ஊஹும், என்கிட்ட இருக்கவே மாட்டேங்கிறான். நீ இல்லனா என் கூட அவ்வளவு நல்லா இருக்கிறான். ஆனா நீ வந்துட்ட, அவ்வளவுதான். கையில ஒரு நிமிஷம் இருக்க மாட்டேங்கிறான். அவன் சின்ன பிள்ளைனே, நான் பால் கொடுக்கறேன், இந்த செர்லக் அது இதுன்னு ஊட்டுறேன். அதனால இவங்கிட்ட போனா பசி தீந்துரும்னு என்கிட்ட ஓடி வரா. நல்ல விவரம் தெரிஞ்சதுன்னா இது நம்ம மாமான்னு அவனுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். சொல்ல போனா விவரம் தெரிய தெரிய உங்க கூட தான் நல்லா சேர போறான். நீங்க தானே வெளியெல்லாம் கூட்டிட்டு போனோம். ஆமா ஆமா, எனக்கும் அவன் எப்படா வளருவான்னு இருக்கு. 8 மாசம் ஆயிடுச்சுல்ல, இப்ப கூட்டிட்டு வந்த மாதிரி இருந்தது. அண்ணே, சாரி, இப்ப பிறந்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ள 8 மாசம் ஆயிட்டு. ஏமா, தம்பிக்கு மொட்டை போட்டு காது குத்தணும்லாமா? ஆமாண்ணே, நீ ஒரு நல்ல நல்லா பாருண்ணே, நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோம். சரிம்மா, உன் மவனுக்கு திருப்பதியில மொட்டை போடுவோமா? ரொம்ப காஸ்ட்லியான சாமி. சரிண்ணே, நானும் இது வரைக்கும் திருப்பதி போனதே இல்ல. உன் மருமகன் பேரை சொல்லி நம்ம போய் திருப்பதிக்கு போயிட்டு வந்துருவோம். எழுந்துட்டான்னு நினைக்கேன், கயிறை பிடிச்சு ஆட்டுறான் போல. சத்த கேக்கு பாரு. நல்ல சேட்டை, எங்க இருந்துதான் கத்துக்கிறானோ. வளர்க்குற ஆள் அப்படின்னே. என்னம்மா, உன்ன நீயே சொல்லிக்கிற? அவனை யாராவது புதுசா பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே சொல்லிடுவாங்க உங்களோட பிஹேவியர் மேனரிசம்லாம் அவன்கிட்ட அப்படியே இருக்குன்னு. ஏமா, தெரியாம கேக்குற. ஒருவேளை குழந்தையோட அப்பா அம்மா வந்து குழந்தைய கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவ? இதோ பாருண்ணே, இந்த கேள்வியை இன்னொரு தடவை என்கிட்ட கேட்காத. இது என்னோட குழந்தை. யார் வந்து கேட்டாலும் என்னால கொடுக்க முடியாது. என் தங்கச்சி எவ்வளவு பாசமா இருக்கா. ஒருவேளை இந்த குழந்தையோட அம்மா அப்பா இந்த குழந்தைய வந்து கேட்டா கொடுத்ததுன்னு ஆகணும். அன்னைக்கே இனி அவங்ககிட்ட சொன்னலாமா, ஒருவேளை இந்த குழந்தை தேவைப்பட்டா கண்டிப்பா வந்து வாங்கி போன்னு. நீ சரின்னு சொன்னல. இதோ பாருண்ணே, அப்ப இருந்த சூழ்நிலையில சரின்னு சொன்னேன். ஆனா இது என்னோட குழந்தை, யாருக்கும் தரமாட்டேன். யாராவது கேட்டாங்க அதுக்கப்புறம் இருக்கு. அண்ணே, எனக்கு ஒரு ஐடியா. என்னம்மா? நம்ம வேற ஊருக்கு போயிடலாண்ணே. எதுக்குமா? இல்லண்ணே, இந்த குழந்தை யாரோடதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா இந்த குழந்தை யாரோடதுன்னு இனியாக்க தெரியும். இவங்க 2 பேருக்கும் இடையில இருக்கிறது அவ்வளவு சேஃப் இல்லைண்ணே. நம்மளையும் அவங்களுக்கு இனியாவுக்கு தெரியும். ஏதாவது சுச்சுவேஷன்ல அவனுக்கு தேவைப்படுதுன்னா குழந்தை கொடுக்க சொல்லுவா. நம்ம யார் கண்ணையும் படாத இடத்துக்கு போயிடலாண்ணே. சொந்த வீடு, சொத்து பத்து எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கம்மா போறது? எங்கேயாவது போலாண்ணே, இதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல. எனக்கு என் குழந்தை தான் முக்கியம். நீ கவலைப்படாத, இந்த குழந்தையை தேடி யாரும் வரமாட்டாங்க. வந்தாலும் நம்ம கொடுக்க வேண்டாம், வேற ஏதாவது யோசிக்கலாம். இதோ பாருண்ணே, என்ன நடந்தாலும் குழந்தைய கொடுக்க மாட்டேன், அவ்வளவுதான். எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு கற்பகம். எப்பவுமே பொய் சொல்றதுல எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல. என்னைக்கு பொய் சொன்னாலும் ஒரு நாள் மாட்டிக்கிடுவோன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் மகன் விஷயத்துல நான் எந்த ஒரு பொய்யும் சொல்லாம தான் பொண்ணு தேட போறேன். ஆனா என் ஃப்ரெண்டு மாசனம் சொல்றா, எந்த பொய்யும் சொல்லாம பொண்ணு தேடனா இந்த ஜென்மத்துல கிடைக்காதுன்னு. ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி பாப்போம். அசுர காதல்ங்கிற இந்த ஒரு கதை இன்னும் நிறைய எபிசோடு வரும். கதையா சொல்லும் போது சின்னதா இருந்தது, ஆனா வீடியோவா போடும்போது நிறைய வருது. 400-500 பேர் பாக்கீங்க. உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதுல 50-55 தான் லைக் வருது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டலாம். உங்களுக்கு ஜஸ்ட் 1 செகண்ட் வேலை தான். ஆனா எங்களுக்கு அது எங்க உழைப்புக்கான அங்கீகாரமா பார்க்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத நீங்க கொடுக்குற லைக்ஸ் கமெண்ட் மூலமா தான் தெரிஞ்சுக்கிட முடியும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, தினம் வீடியோ வரும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்க. போயிட்டு வரட்டுமா? வீட்டுல நிறைய வேலை கிடக்கு.